ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய பாய் பேபியோட ஸ்கேன் ரிப்போர்ட்டை உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இது என்னோடய பாய் பேபியோட ஃபஸ்ட்டு ஸ்கேன் ரிப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது 9 வீக்ஸ். இது ஃபஸ்ட்டு ஸ்கேன் ரிப்போர்ட்டு. இது 9 வீக்ஸில் எடுத்து ஸ்கேன் ரிப்போர்ட்டு. குழந்த கர்ப்பப்பையில் தான் இருக்குதான்னு செக் பண்ணுறதுக்கோசரம் எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட்டு. அப்போது பேபியோட ஹார்ட் பீட் 185. க்ரௌண்ட் ட்ராப் லென்த் 2.35 சென்டிமீட்டர். இது 9 வீக்ஸில் எடுத்தது. கர்ப்பப்பைக்குள்ளே தான் தம்பி சேஃபாக இருக்கான்னு கன்ஃபார்ம் ஆகும்போது எடுத்த ரிப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவது என்டி ஸ்கேன். 3 மந்தில் எடுத்தது. அப்போ ஹார்ட் பீட் 176. அதாவது எனக்கு முதல்ல 185 இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே குறைஞ்சிட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் வரைக்கும் எனக்கு குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு. என்டிசனும் 1.1 ml இருக்குது. ப்ளசண்டா ஆன்டீரியல். ஆனால் ஃபஸ்ட்லேருந்து எனக்கு இப்போ ப்ளசண்டா ஆன்டீரியலாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் லாஸ்ட் டெலிவரி சமயம் போஸ்டீரியலாக மாறிடுச்சு. அதுக்கு பிறகு இது சர்விக்கல் லென்த் 4.4. இது மற்றது குழந்த கை கால் வளர்ச்சி எப்படி இருக்குது அதுதான் போட்டிருந்துச்சு. இதோட குழந்தையோட உருவம், ஹார்ட் பீட்டு, கை கால் உறுப்பு எல்லாத்தையுமே தெளிவாக காட்டியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நான் ஊருக்கு போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஊருக்கு போயிருந்ததுனால அங்கே போய் திரும்பி ஒரு ஸ்கேனு நான் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போகும்போது எனக்கு ஹார்ட் பீட் 149. இந்த ஸ்கேன் எப்போ 90 வீக்ஸும் அப்போ எடுத்தது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சிங்கிள் ஒரு குழந்த தான். லிக்விட் எனக்கு கரெக்டாக இருக்குது. தண்ணி கர்ப்பப்பையில் உள்ள பனிக்கூட நீர் கரெக்டாக இருக்குது. அதுக்கு பிறகு பிபிடி, ஹெச்சி, ஏசி, எஃப்எல், ஹெச்எல் இதெல்லாம் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுமாதிரி அதோட வெயிட் 4 மந்தில் எனக்கு 133 பாயிண்ட்ஸ் இருக்குது. ப்ளஸ் சர்விக்கல் 4.0. அதுக்கு பிறகு இங்கே நெசல் போன்ஸு எல்லாம் கரெக்டாக இருக்குது, நல்லா இருக்குது. அந்த மாதிரி எல்லாமே நார்மலாக இருக்குது ரிப்போர்ட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். யூரினரி பார்டர் லைட் அண்ட் லெஃப்ட். குழந்தையோட ஃபேஸு, கை கால் மூக்கு எல்லாம் ஃபிக்சரில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் 5 மந்த்து அனாமலி ஸ்கேன். இது 21 வீக்ஸில் எடுத்தது ஃப்ரெண்ட்ஸ். இதில் ப்ளசண்டா ஆன்டீரியல், நாட் லோ லைன். எனக்கு எல்லாமே நாட் லோ லைனாக தான் இருந்துச்சு. ஆனால் ஆன்டீரியல் இருந்தது. டெலிவரி சமயம் மட்டும்தான் போஸ்டீரியலாக மாறிடுச்சு. லிக்விடெலாம் கரெக்டாக இருக்குது. இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 143 இருக்குது. அதாவது 5 மந்தில் எனக்கு 143. ஆனால் செக்கப் போகும்போது எனக்கு 153, 143. அதாவது கொஞ்சம் 10 பாயிண்ட் கூடவும் 10 பாயிண்ட் குறையவும் இப்படியாமல் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் வரைக்கும். அது பிறகு இந்த மூக்கு, தலை, கை கால், பிரெயின் எல்லாமே நல்லா வளர்ச்சியாக இருக்குது. கரெக்டாக இந்த மாதத்துக்கு எவ்வளோ வளர்ச்சி இருக்கணுமோ அது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இதில் ஃபுல்லாகவே என் மகனோட கை கால் அந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்ஸாக தனித்தனியாக இருக்குது. நான் இதை வச்சே இது என் வயிற்றில் இருக்கிறது பையன்தான்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிம்பிளை வச்சேமோ நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதிலே பையன்தாங்கிறதுக்கான எல்லா இதுவும் இருக்குது. இது பையனோட ஃபேஸ் கட்டு, இது முதுகுத்தண்டு, இந்த ஸ்பைன் ஃபுல்லாக இருக்குது. ஃபேஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் 7 மந்தில் நாங்கள் எங்கள் ஊரில் மிலிட்ரி ஹாஸ்பிட்டலில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இது பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதில் இப்போ 7 மந்த்துக்கான இது அப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ப்ளசண்டா லாஸ்ட்டில் அதாவது 9 மந்த்துக்கு எடுத்த இது 9 மந்தில் எடுத்தது ஃப்ரெண்ட்ஸ். இதில் ப்ளசண்டா பாருங்கள் போஸ்டீரியல் ஆயிடுச்சு. இது வரைக்கும் ஆன்டீரியலாக இருந்துச்சு. ஆனால் கடைசியில் வரும்போது போஸ்டீரியல் ஆயிடுச்சு. அதே மாதிரி எனக்கு ஹார்ட் பீட் 143 ஃப்ரெண்ட். 140.
ஒரு மினிட்டுக்கு 140 இருக்குது. அப்போ வந்து குழந்த வெயிட் வந்து எவ்வளோ இருக்குன்னா 1623, 1 கிலோவும் 1.5 கிலோவுக்கு பக்கத்தில் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாமல் இது வந்து இந்த ட்ரிபிள் மார்க்கில் அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி எப்போவுமே குழந்த வந்து ஹார்ட் பீட் வந்து ஹையாக இருந்து லாஸ்ட்டில் வரும்போது லோவாக ஆயிடுச்சாலே அது பாய் பேபி தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஹார்ட் பீட்டை வச்சு இது பையன்தான் பொண்ணு தான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இது எனக்கு தெரிஞ்சு இது என் 2 பொண்ணுங்களுக்குமே 170 இருந்து லாஸ்ட் வரும்போது கூடிக்கிட்டு தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என் மகனுக்கு மட்டும்தான் 185 அப்படியே கம்மியாகி லாஸ்ட்டில் டெலிவரி அப்போ 153 இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி என் 2 பொண்ணுங்களுக்கும் என் பையனுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஸ்கேன் ரிப்போர்ட்லேயும் சரி, அவங்களுக்குள்ள சிம்டம்ஸ்லேயும் சரி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. இது ஸ்கேன் ரிப்போர்ட்டை காமிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பையனுக்கும் பொண்ணுக்கும் என்னென்ன சிம்டம்ஸ் எனக்கு இருந்ததுன்னு ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல்.